அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேச ராசிக்கு பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகணும். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். அவங்க தைரியமானவங்களாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, சுயமரியாதை. இந்த 3 கான்செப்டை வச்சுதான் அவங்க லைஃபே அவங்க ஃபுல்லுமே வழி நடத்துவாங்க. இந்த தன்னம்பிக்கை குறையிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட சுயமரியாதை எந்த இடத்துல அவங்களுக்கு குறையுதோ, அந்த சுயமரியாதை குறையிற இடத்துலயும் அவங்களை டிமோட்டிவா தன்னம்பிக்கை குறையிற மாதிரி பேசுற இடத்துலயும் அவங்க இருக்க மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய அந்த முன்கோபம் அதிகமா வரும். அதாவது அவங்க நேர்மையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அந்த முன்கோபத்தால அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவங்க இழந்துருவாங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்க கோவப்படுறவங்களாக இருந்தா கூட அவங்க நல்ல குணமுள்ளவங்களாக, அன்பானவங்களா, பண்பானவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில தன்னை சார்ந்தவங்களுக்காக அவங்க நிறைய போராடுவாங்க. தான் எப்படி வாழ்க்கையில வாழணும்னு நினைக்கிறாங்களோ தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் நிறைய போராடுவாங்க. அந்த போராட்டத்துல அவங்க தன்னை கவனிக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசுன்னு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் அவங்க தன்னோட வாழ்க்கையில தான் என்ன வாழ்ந்தோம் அப்படின்றத திரும்பி பார்க்கும்போது, ஆகா நம்ம இத்தனை வருஷம் நமக்காக வாழவே இல்லையே, நமக்கு எதுவுமே பிரயோஜனமே இல்லாம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட பரிவு ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க முன்கோபக்காரங்களாக இருந்தா கூட அவங்களுக்கு பரிவு ரொம்ப அதிகமா இருக்கும். பரிவு மிகுதியால்
3 6 கூடையவன் வந்து புதன் அப்படிங்கிறதுனால பரிதாபப்பட்டு அவங்க வந்து யாருக்காவது வந்து ஜாமீன் போடுறது, அவங்க இப்ப நான் வந்து கஷ்டம், நான் கடன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ அவங்க வந்து வேகமா வந்து தான தர்மங்கள் வந்து அதிகமா வந்து பண்ணிடுவாங்க. யாருக்காவது வந்து ஜாமீன் போடுறதுல இருந்து தேவைக்கு அவங்களோட கல்விக்காகவோ அவங்களோட கஷ்டத்துக்காகவோ அவங்க வந்து பண உதவி செஞ்சு அடுத்தவங்களோட சுமையை வந்து மேல ஏத்தியே வந்து அவங்க வந்து நிறைய வாழ்க்கையில வந்து பொருளாதார சிக்கலை வந்து நிறைய வந்து அனுபவிக்கிறாங்க. அப்ப இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நம்ம வந்து நல்லவன், நீ வந்து நல்லவன் அப்படின்றதுக்காக உனக்கு வரக்கூடிய கடன் வந்து வராம போறது வந்து கிடையாது. அப்ப வந்து அவங்களோட பரிவை வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து குறைச்சிக்கணும். அதாவது உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த உதவி வந்து தேவைதானா தேவை இல்லையா அப்படின்னு அவங்க வந்து தீர்க்கமா வந்து அதை வந்து முடிவு பண்ணணும். தீர்க்கமா வந்து முடிவு பண்ணாம இவங்களுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து போகவே வந்து கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த உதவி வந்து ரொம்ப அவசியமா, அந்த உதவி இல்லைன்னா அவங்க வாழ்வாதாரமே வந்து வீணா போயிருமா அப்படின்லாம் வந்து யோசிச்சு அவங்க தீர்க்கமா வந்து முடிவு பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து அவங்க வந்து நல்ல ஒரு எலிவேஷனுக்கு வந்து அவங்க வந்து போகலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வந்து 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் தான் வந்து பணபர ஸ்தானங்கள். இந்த பணபர ஸ்தானங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நன்றாக இருந்தால் கூடயே அவங்களுக்கு சில பேருக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் வந்து இருக்கும், சில பேருக்கு வந்து தாழ்ச்சியும் வந்து இருக்கும். இப்ப அதாவது இந்த பணபர ஸ்தானங்கள் நான் சொன்ன அந்த 2, 5, 8, 11 எல்லாருக்குமே வந்து இந்த 4 ஸ்தானங்களும் வந்து சரியாக வந்து இருக்காது. சில பேருக்கு வந்து 2ஆம் இடம் வந்து சரியா இருக்கும், சில பேருக்கு 2, 5 சரியா இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு 8, 11 ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். 8, 11 ஸ்ட்ராங்கா இருக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய டாப் மோஸ்ட் லெவலுக்கு ஒருத்தவங்களை வந்து கூட்டிட்டு போயிடும். இந்த 2, 5ங்கிறது தான் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நிர்ணயிக்கிறது. இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பணபர ஸ்தானம்ங்கிறது வந்து 2, 5, 8, 11 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தா கூட மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி இந்த 4 கிரகம் தான் அவங்களுக்கு வந்து பணத்தை தரப்போற கிரகங்கள். அப்ப இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து மேசராசிக்கு வந்து பாதகாதிபதியாக வந்து வருவாரு. அதே மாதிரி செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியாகவும் வருவாரு, அவரே வந்து அட்டமாதிபதியாகவும் வந்து வருவாரு. அப்ப இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் சுக்கிரனும் வந்து முக்கூட்டு கிரகங்களாக வந்து வரும்போது அவங்க வந்து ஒண்ணு போல நெருக்கமா வந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பணத்துல வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்லாக இருந்தால் கூட இந்த சூரியனும் சுக்கிரனும் வந்து நெருக்கமாக இருந்து சூரியனால சுக்கிரன் வந்து அஸ்தமனப்படுத்தப்பட்டால் அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பணம் வந்து வராது. வரக்கூடிய சோர்ஸ் இருந்தா கூட வரும், செலவாயிரும், இப்படி வந்து இருக்கும். அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் அவர் தான், அட்டமாதிபதியும் வந்து அவர் தான். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, லக்னாதிபதியும் அட்டமாதிபதியா ஒண்ணு போல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க, ஒரு கெட்டது நடந்தாலும் அவங்களே தான் வந்து காரணமாக வந்து இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வருட கிரகம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து மேசலக்கணத்துக்கு அவரே வந்து தொழில் ஸ்தானாதிபதி, அவரே வந்து பாதகாதிபதி. அப்ப இந்த 4 கிரகங்களோட சம்பந்தம் இருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பணம் வரும். சூரியனும் சுக்கிரனும் வந்து நெருக்கமாக இருந்து அஸ்தமனமாக கூடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கும் சனிக்கு வந்து சம்பந்தம் இருந்தால் அது வந்து அட்டமாதிபதி, பாதகாதிபதி அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில போய் அவங்களுக்கு வந்து பண வசதியில வந்து ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு நிலையை வந்து கொடுக்கும். இல்ல அதிகமான ஒரு மருத்துவ செலவு, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல போய் லாக் ஆகுறது, இல்ல உடன் பிறந்தவங்களுக்காக அவங்க வந்து பரிவு மிருதியாக அதிகமா வந்து செலவு பண்றது, இல்ல பேரண்ட்ஸ்க்காக அவங்க வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை வந்து இழக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து நல்லாக இருந்தால் கூட வந்து நிறைய குழப்படிகள் வந்து ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். அதாவது மேசம் அப்படிங்கிறது வந்து ஆடுங்க. ஆடு வந்து தனக்காக வந்து யோசிக்காது, என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு வந்து போயிட்டே வந்து இருக்கும். அவங்க வந்து அதே மாதிரிதான், அவங்க வந்து என்ன கிடைக்கிறத வந்து அனுபவிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. தனக்கு வந்து பெரிய பொருளாதாரம் வேணும், நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து சேமிக்கணும், அந்த மாதிரியான திங்கிங்கை விட்டு அவங்க வந்து அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுனாலதான் அவங்க வாழ்க்கையில நிறைய அவங்க வந்து இழப்புகளை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப இழப்புகள் அப்படிங்கறது விஷயம் வந்து நம்ம கையில தான் வந்து இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியும் அவங்க தான், அட்டமாதிபதியும் அவர் தான். அப்ப நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து பொருள் செலவு பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது, இப்படின்லாம் இவங்க வந்து யோசித்து சிந்திச்சு செயல்படும் போது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவல் வந்து வெற்றி வந்து உண்டு. இப்ப சில கலர்ஸ் வந்து சிலருக்கு வந்து பெரிய ரிவர்ஸான நன்மைகளை வந்து கொடுக்கும், சில கலர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து நிறைய வந்து ரிவர்ஸ் எஃபெக்டை வந்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இப்ப மேசராசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதன் வந்து
3 6 குடையவனாக வந்து வருவார். அப்ப புதனோட கலர் வந்து பச்சை. இந்த பச்சை கலரை வந்து அவங்க வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாமீன் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமா வந்து வரும். அதே மாதிரி இனம் புரியாத நோய் தாக்கம் வந்து அதிகமா வந்து வரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வந்து போகும். அதாவது அவங்களோட வருமானத்துக்கு மீறி வந்து கடன் வந்து அதிகமாகிறது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பச்சை கலரை யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து வரும். அப்ப வந்து அவங்க வந்து பச்சை கலரை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சா வந்து தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப செவ்வாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி அவர் தான். இப்ப செவ்வாயோட பொதுவான குணமே என்னங்க? கோபம், மூர்க்கத்தனம், ரத்தம், வெட்டுக்காயம், பழி, இதெல்லாம் வந்து சொல்றது வந்து செவ்வாய். அப்ப நீங்க சும்மா வந்து எந்த ராசிக்காரங்களாக இருந்தா கூட நல்ல சாந்தமான குணமாக இருந்தா கூட அவங்க வந்து செவ்வாயை யூஸ் பண்ணும்போது அவங்கள இயல்பான குணம் மாறி ஒரு கோப குணமா வந்து அவங்க கிட்ட வந்து அதிகமா வந்து வந்துடும். அப்ப செவ்வாய் அவங்களோட ராசி அதிபதியாக இருந்தால் கூட அவங்க வந்து ரெட் கலரை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக வந்து இருக்கும். அவங்க ஜாதக ரீதியா அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வெண்மை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். ஒயிட் கலர் வந்து நல்லா சிறப்பா இருக்கும். ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப ரத்னங்கள் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளா வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. ரத்னங்கள் வந்து நல்ல பலன்களை வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மாணிக்கக்கல் யூஸ் போது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவல் வளர்ச்சி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உண்டு. அவங்க வந்து மாணிக்கம் வந்து நல்லா வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கோயில் பரிகாரம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. நான் இந்த கோயிலுக்கு போனா எனக்கு நல்லா இருக்குமா, நான் இந்த பரிகாரம் செஞ்சா என் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எய்ம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 2ஆம் அதிபதி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து பணத்தை வந்து கொடுக்குறவர். அப்ப மேசராசிக்கு 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். உங்களுக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல, குறிப்பா வந்து பெருமாள் கோயில்ல மகாலட்சுமி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை உங்க பேருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டே வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிற தன்மை வந்து அதிகமாகும். அதே மாதிரி பொருளாதாரத்துல வந்து வீண் விரயங்கள் இல்லாம வரக்கூடிய பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேமிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த பேங்க்ல வந்து நம்ம வந்து பணம் சேர்த்தா நம்மளோட ராசிப்படி நல்லது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வந்து மேசராசியில பிறந்தவங்க வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி வந்து இருக்கும். அக்கௌண்ட்ல வந்து நிறைய வரவு செலவுகள் வந்து வரும். நிறைய வரவு செலவுகள் அக்கௌண்ட்ல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பிசினஸ் டிரான்சாக்சன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களோட உத்தியோகத்திறன் வந்து நல்லா இருக்குன்னு வந்து அர்த்தம். இப்படி வந்து நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வந்து பயன்படுத்தும் போது அவங்க லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.